ஐயா நானே போய் ஓட்டு கேட்க. ஐயா எலெக்ஷன் வருது ஐயா, மக்களுக்கெல்லாம் நல்லதை சொல்லையா ஓட்டு போடுறதுக்கு. நான் யாருக்கு ஓட்டு போட சொல்கிறேன்? யாருக்கும் இல்லையா, அவங்க நல்லவங்களுக்கு போட சொல்கிறேன். சொல்லு. அவங்க கண்ணுக்கு யார் நல்லவங்களா தெரியுறாங்களோ ஜீபும்பா வித்த செஞ்சு அவங்களுக்கு போட சொல்லு. நாம் சொல்ல வேண்டியது இல்லையா, அது அவங்களோட தலையெழுத்து, அவங்களே போட்டுருவாங்க. ஆனாலும் இருக்கட்டும் சொல்லுவோம். யாருக்கு பிடிச்சிக்குதோ அவங்களுக்கு போடுவாங்க. ஓ, யாருக்கு பிடிச்சிருக்கோ போடுவாங்களாயா? ஓட்டு போடுறதுனால என்னையா கிடைக்கும் நமக்கு? அவங்களுக்கு ஒரு ஆறுதல, நம்மளுக்கு ஒரு நிம்மதி. நமக்கு என்ன நிம்மதி? நைட் நிம்மதியாக தூங்குறோமா? அதான் நிம்மதி. என்ன நிம்மதி? அவங்க எலெக்ஷனுக்காக ஜெயிச்சாங்கன்னா அவங்க சந்தோஷமாக கொண்டாடுவாங்க, அவங்க சம்பாதிச்சு சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு ஓட்டுக்கு வந்து கேட்குறாங்க, குழா போட்டு தரேன், ரோடு போடுறேன், அது போடுறேன்னு. அப்புறமா முடிஞ்சு அவங்க ஓட்டு கேட்டு வாங்கிக்கிட்ட பிறகு எல்லாத்தையும் சூத்தில் தொடிச்சு காற்றுல விடுவாங்க. என்னையா பண்ணுவாங்க? சூத்தில் தொடிச்சு காற்றுல விட்டுருவாங்க. ஆமாம் சாமி, ஆமாம் சாமி. நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையா நாட் பொலிட்டிக்கல் மேன்ஸ். ஐயா யாருக்கு ஐயா, யாருக்கு தான் ஏன் ஓட்டு போடணும் அந்த உலகத்தில், நம்ம நாட்டில்? யாருக்கு பிடிக்குதோ அவங்க போட்டு போயின்னு இருக்கணும். நாட்டில் நல்லவங்க ஜெயிக்கவே மாட்டுறாங்களே ஐயா. ஆமாம், கெட்டவங்க தான் ஜெயிப்பாங்க, நல்லவங்க ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கையில் ஒரு ரூபா கூட இருக்காது தானே. அது சொல்லு. கட்டவங்கிட்ட பணம் இருக்கும், அதுக்குன்னு அவங்க என்னையா பேங்க்கில் அவங்களுக்கு அது அவங்களுக்கு பீஸ் கொடுத்துட்டு ஓட்டு போட்டு, அதுக்குன்னு அவங்க என்னையா பேங்க்கில் கொள்ளடிப்பாங்க ஐயா. அரசியல் சொல்லும் போது என்னையா அங்கே காதில் ஒரே குடைச்சல். அதெல்லாம் எதுக்கு வெட்டியாக சொல்லுன்னு இருக்கணும்? அதில் இருக்கிறவங்களே வெட்டி ஆட்கள், நமக்கு எதுக்கு வெட்டி பேச்சு நான் சொல்கிறியா? ஆமாம். ஆமாண்டா. வேற நம்மளுடைய தலையெழுத்து ஐயா, அது தலையெழுத்து நம்ம தான் தலையெழுத்தை மாற்றிக்கணும். தலையெழுத்தா கோணை விட்டுறக்கூடாது, அது நிமித்தி. அதுதான் ஒரு வீரல் புரட்சி நிமித்தி நேரம் வைக்கணும் தலையை. போ, அதுவே நம் நாட்டின் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி என்றைக்குமே நடந்த பாடு தெரியல. சரி சரி நடக்கும். நம்ம சைனா மாரி நம்ம நாடு ஆகலனாலும், ஜப்பான் மாரி நம்ம நாடு சுத்தமாக ஆகலனாலும், ஏதோ இருக்கிற இடம் சொல்கிற மாதிரியாச்சும் இருக்கணும். ஏயா ஃபோனை தட்டி விட்ருப்பார், சொல்கிற மாதிரியாச்சும் இருக்கணும். ஏன் அது கூட இருக்காது, எதுவே இருக்காது. என்னதான் ஏன் பண்ணுறாங்க இந்த அரசியல்வாதிலாம் காசை? அவங்க நல்லதுக்கு எடுத்து பார்த்து அவங்க வீடு வாசல் எங்கள் சொத்து மாற்றி வச்சுப்பாங்க, வீடு வாசல் கட்டிப்பாங்க, எல்லாம் செஞ்சுப்பாங்க. வேற வேற நல்லது ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்து உதவி பண்ண மாட்டாங்க. வேற யோசிக்கவே மாட்டாங்களா? நம்ம கையிலேயே 1000 ரூபாய் இருக்குது, நாம்ளே இவ்வளோ யோசிக்கிறோம் அதை செலவு பண்ணுறதுக்கு. அவங்க கையில் அரசாங்க மக்களோட கஜனாவே குத்து வச்சுக்கிறோம், அதை எப்படி செலவு பண்ணுறதுன்னு யோசிக்க மாட்டேன்றாங்க. செலவு பண்ணுங்க. அவங்க தான் அதான் சொல்கிறேன், சொத்தெல்லாம் மாடி வச்சு வீடு கட்டிப்பாங்க. ஐயா நம்ம அந்த எப்படி என்னதான் ஏன் பண்ணுறது இந்த நாட்டுக்கு நல்லதை? மக்களால் முடிஞ்சது ஒரு ஓட்டு போகிறது மட்டும் அதை பண்ணுவாங்க. நல்லது முடிஞ்சிச்சு. அரசியலோட தத்துவம் இவ்வளோதானா? அது அது கூட அவங்கள போகிற நம்ம பணம் கொடுத்து நாங்கள் இப்போ போட்டுக்கிறோம், குழா போட்டுக்கிறோம், வெறி காட்டுறோம், நம்ம வீட்டு காசு போட்டு. அவங்கள போயிறாங்க, ஐயோ மக்களுக்கு எல்லோரும் போட்டு கொடுக்கணும், போட்டு கொடுக்குறாங்களா பணம் வச்சு? சொல்லு. ஆமாய்யா. ஆயா சரி ஐயா, மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா எதுக்கு ஓட்டு போடுறோன்னு. மக்களே, சிறப்பாக நாங்கள் அறிந்ததை அரசியல் எங்களுக்கு தெரிய வைத்ததை, சொல்லி கொடுத்ததை
சொல்லி தந்திருக்கிறோம். யாருக்கு வாக்களிப்பது என்பதை சிந்திக்காமல் தலைமுறையாக வாக்களிக்கும் ஒரே இனம் அதுவும் தமிழ் இனம் மட்டும்தான். இம்முறையாவது நாம் சிந்தித்து வாக்களிப்போம். நம் தேசத்தை மீட்டெடுப்போம். தமிழ் வாழ்க, என்றும் நீடோடி வாழ்க. அவங்க பணம் மொத்தமாக வாங்கி வச்சுப்பாங்க. அந்த அக்காவுக்கு போடுங்க, அந்த அண்ணனுக்கு போடுங்க, அந்த தம்பிக்கு போடுங்க, எல்லாம் கொடா போட்டு கொடுப்பாரு, ரோடு போட்டு கொடுப்பாரு, வீடு லோன் போட்டு வீடு கட்டி கொடுப்பாருன்னெல்லாம் சொல்லுவாங்க. வீஸ் அந்த கட்சியில் ஒன்றுமே நடக்காது நம்மளுக்கு. அம்மாயா, ஆனாலும் இருக்கட்டையா, ஏமாத்துறக்காக தான். அரசியல் என்னையா பண்ணுறது? நாட்டுக்கு ஒரு தலைமை இல்லாமல் வீட்டுக்கு ஒவ்வொரு தலைவனை உருவாக்கி வைக்கணும். அப்போ தான் அரசியலில் சீர்திருத்தம் செய்ய முடியும், அரசியலில் புரட்சி செய்ய முடியும். மக்களே, நாட்டுக்கு ஒரு தலைவனை உருவாக்குவது பெருசில்லை, வீட்டுக்கு ஒவ்வொரு தலைவனையும் நம்ம உருவாக்கணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. நம் வீட்டின் தலைவனே நாளை நம் நாட்டின் தலைவன் என்பதை மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம், விடைபெறுகிறோம். இதோடு அரசியலை முடித்து விடுகிறோம். ஐயாண்ணா, போதும் ஐயா, போதும் போய் குத்துட்டு சாப்பிட்டு போய் குத்துட்டு போடு, சாப்பிட வேண்டியது இல்லையா? எங்கள் ஆயா இப்பயே அதை அப்டேட் பண்ண சொல்கிறாங்க, யூடியூப்பில் போடுறான்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு 12 ஆகுது. இப்போ தான் பேய் கதை பார்த்து எடுத்தோம், அதோட இதை வந்துட்டோம்.